வணக்கம்ங்க. இது உங்கள் கொங்குலவன் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆட்டுக்குட்டியை பற்றி அப்டேட் தாங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா எடை போட்டு காமிச்சோம்லங்க, அதே மாதிரி தாங்க இந்த மாதம் எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குதுங்க, அதெல்லாம் காமிக்கணும்லங்க உங்களுக்கு. அப்போதானுங்க தெரியும் லாபமா நட்டமா என்னன்னு தெரியுமில்லைங்க. அதனால தாங்க எடை போட்டு காமிச்சிக்கிறோமுங்க. பார்த்தீங்கன்னா 5/4/2024 வாங்கினதுங்க, 13 குட்டி வாங்கினது. பார்த்தீங்கன்னா 3 குட்டி இறந்துருச்சுங்க. அது ஏன் இறந்தது என்ன ஏதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்குறோங்க, அதை பாருங்கள், பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து போன மாதம் 13/5/2024 பார்த்தீங்கன்னா எடை போட்டு காமிச்சேங்க. இருக்கிற குட்டியெல்லாம் எடை போட்டு பார்த்தோமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 16/6/2024ங்க. இப்போ எடை என்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டு பார்க்கலாமுங்க. ஏன்னா தெரியணும்லங்க, எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குது என்னன்னு தெரியணும்லங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கேல் இல்லைங்க, இந்த பழைய காலத்து ராத்தல் தாங்க இருக்குது. இதுலேயே எடை கரெக்டாக தெரியுமுங்க. போன டைம் இதில் தான் போட்டோமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரி வச்சு போட்டிருக்குறோம். பரியோட எடை பார்த்திங்கன்னா 2.5 கிலோ இருந்ததுங்க. அதனால் அதை 2.5 கிலோ மொத்தத்தில் கழிச்சிட்டுங்க இப்போ எடை போட போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் குட்டிங்க. போன மாதம் பார்த்திங்கன்னா என்ன வெயிட் இருந்ததுன்னா 3.5 கிலோ இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்ன வெயிட் இருக்குதுன்னா 4.5 கிலோ இருக்குதுங்க. 1 கிலோ ஏறி இருக்குதுங்க இந்த மாதத்தில். பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வளர்ப்பில் 1 கிலோ தான் ஏறி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுங்க, அந்த குட்டியோடு சேர்ந்தது தானுங்க, 2ஆம் நம்பர் குட்டிங்க. அது ரெண்டுமே ஒரே ஜோடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா போன மாதம் என்ன இருந்ததுங்க, அதே மாதிரி அந்த குட்டி மாதிரியே 3.5 கிலோ இருந்ததுங்க. இந்த மாதம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 4.5 கிலோ இருக்குதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 1 கிலோ ஏறி இருக்குதுங்க. ஒரு மாதம் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா 1 கிலோ ஏறி இருக்குதுங்க. இந்த வளர்ச்சியெல்லாம் பத்தாதுங்க, கொஞ்சம் நிறைய ஏற்றோன்னே. சரி, இது சின்ன குட்டிங்காட்டி கொஞ்சம் மெதுவாக தான் ஏறுது. அது என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்து அடுத்து சரி பண்ணணுங்க. பார்த்திங்கன்னா எடை போட்டு அப்போதைக்கு அப்போ எழுதிடுறோமுங்க, ஏன்னா மறந்துடுறது, மாற்றி மாற்றி எழுதிட்டேன்னு பண்ணுறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லைனாக போடுறேங்க. அடுத்தது 2 குட்டி இறந்துருச்சுங்களா, அது போக அடுத்தது மேலே கருப்புங்க. இது பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் குட்டிங்க. இது வந்து போன மாதம் என்ன இருந்ததுன்னா 4 கிலோ இருந்ததுங்க. போன மாதம் போட்டபோது 4 கிலோ இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்ன வெயிட் இருக்குதுங்கன்னா 5.25 இருக்குதுங்க. போன மாதம் 4 கிலோ இருந்ததுங்க. இந்த மாதம் வந்து 5.25 இருக்குதுங்க. 1.25 கிலோ ஏறி இருக்குதுங்க. இது கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஏறி இருக்குது வெயிட்டு. இந்த ஒரு மாதத்துக்குள்ள 1.25 கிலோ ஏறி இருக்குதுங்க. அந்த குட்டிகளுக்கு இது பரவாயில்லைங்க, அது 1 கிலோ தான் ஏறி இருந்தது. இது 1.25 கிலோ ஏறி இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட சேர்ந்தது தாங்க. இது என்ன பிரச்சனைன்னே தெரியலிங்க. போன மாதம் வெயிட் போட்ட போது எத்தனைங்கன்னா 4 கிலோ இருந்ததுங்க, சரிங்களா. இப்போ எவ்வளோ கிலோ இருக்குதுங்கன்னா 4.25 கிலோ இருக்குதுங்க. 1/4 கிலோ தான் வெயிட்டே ஏறலிங்க. ஆனால் இது ஒரு டைம் பார்த்திங்கன்னா சோம்பலாக இருந்ததுங்க. நான் கூட இறந்துரும்னு நினச்சேங்க, அந்த அளவுக்கு ஆச்சு. அந்த முதல் 2 குட்டி இறந்தது இல்லைங்க, அது மாதிரியே சிம்டம்ஸ் எல்லாம் அது மாதிரியே இருந்ததுங்க. ஸோ இறந்துருன்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தேங்க. அது என்ன புண்ணியமோ அது பொழைச்சிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆனால் வெயிட் மட்டும் இல்லைங்க. போன மாதம் 4 கிலோ இருந்தது, இந்த மாதம் 4.25 கிலோ இருக்குதுங்க. அப்படியே இருக்குது, வெயிட்டே ஏறலிங்க. அடுத்தது சரி பார்ப்பேங்க. அடுத்தது பூச்சி மருந்து, லிவர் டானிக்கெல்லாம் கொடுத்துங்க எப்படி வெயிட் ஏற்றுறோம்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுடலாமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கன்னிங்க. இருக்கிறதுலையே பெரிய குட்டிங்கன்னா இது ஒன்று, இன்னொன்று பெரிய கன்னிங்க. சின்ன கன்னி பெரிய கன்னி, இந்த ரெண்டும் தாங்க பெரிய குட்டி. இது பார்த்திங்கன்னா போன மாதம் என்ன வெயிட் இருந்ததுன்னா 6 கிலோ இருந்ததுங்க. ஆமாங்க, 6 கிலோ இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா என்ன வெயிட் இருக்குதுங்கன்னா பார்த்திங்கன்னா 8 கிலோ இருக்குதுங்க. போன மாதம் 6 கிலோ இருந்ததுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 8 கிலோ இருக்குதுங்க. 2 கிலோ ஏறி இருக்குது. இதுவும் பரவாயில்லைங்க, நல்ல வளர்ச்சி தாங்க. இருக்கிறது பெரிய குட்டிங்க. சாப்பிட்றது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, வயிறு முட்டை சாப்பிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய கன்னிங்க. சின்ன கன்னி பெரிய கன்னி ரெண்டும் ஒரே ரேஞ்சில் இருக்குங்க. இது பெரிய கன்னிங்கிறது கொஞ்சம் இப்போ அதை விட கொஞ்சம் ஒரு துளி பெருசாகவே இருக்குமுங்க. இது பார்த்திங்கன்னா 6 கிலோ இருந்ததுங்க. போன மாதம் பார்த்திங்கன்னா 6 கிலோ இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 8.25 கிலோ இருக்குதுங்க. அதை விட 1/4 கிலோ எச்சா இருக்குதுங்க. எவ்வளோ ஏறி இருக்குதுங்கன்னா 2.25 கிலோ ஏறி இருக்குதுங்க. இதுவும் அருமையான வளர்ச்சிங்க, நல்லா வளர்ந்துருக்குது. இதுவும் நல்லா தீனி எல்லாம் எடுக்குமுங்க. நான் வாங்கினதுலே பார்த்திங்கன்னா இந்த 2 தாங்க நல்லா பெரிய குட்டிங்க. தீனி எடுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நோவு எதுவும் வராதுங்க, இப்போதைக்கு வந்தது இல்லைங்க. அதனால் நல்லா இருக்குதுங்க. இருக்கிற குட்டிகளோட இது நல்லா இருக்குதுங்க. தீனி எடுக்கிறதோ தண்ணி குடிக்கிறதோ பெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா
சின்ன குட்டியாக வாங்கி போட்டேங்க. அதுதான் பெரிய தப்பு. நான் வாங்கும்போதே கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம்னா சீக்கிரம் நம்மளும் வளர்த்திக்கலாங்க. இழப்பு வராதுங்க. இல்லைன்னா பாடுவாசி வருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அடுத்த குட்டிங்க. இது வாங்கும்போது எவ்வளோ இருந்ததுங்கன்னா 5.5 கிலோ இருந்ததுங்க. வாங்கும்போது இல்லைங்க, போன மாதம் 5.5 கிலோ இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதம் 1 மாதம் கழித்து 6.25 கிலோ இருக்குதுங்க. ஒரு 3/4 கிலோ தாங்க ஏறிக்குது. இதுவும் பெருசாக ஒன்றும் இடத்து ஏறலைங்க. என்னென்னு பார்த்து பூச்சி மருந்துக்கு இது காட்டிங்க. இப்போ லிவர் டானிக்கெல்லாம் காட்டி தீவனம் கரெக்டாக கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் பெருசாகுங்க. பார்க்கலாங்க. எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடுத்த மாதம் என்ன வெயிட் வருதுன்னு பார்க்கலாமுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த முந்தின குட்டியோட சேர்ந்த மாதிரி தாங்க வெயிட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா 5.5 கிலோ இருந்ததுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 7 கிலோ இருக்குதுங்க. இது பரவாயில்லைங்க. 5.5லேருந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ ஏறி இருக்குதுங்க. பரவாயில்லைங்க. இதுவும் வெயிட்டு ஏறினது பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. இதுக்கும் அடுத்தது தீவனம் நல்லா கொடுத்துங்க. நல்லா வெயிட் ஏற்றணுங்க. வர வர வெயிட்டு ஏற்றணும். 4 கிலோ குறைஞ்சது 3 கிலோவுக்கு மேலே மாதம் ஏறணுங்க. அப்போ தான் கட்டுப்படி ஆகுங்க. இல்லைன்னா எல்லாம் ஒன்றும் கட்டுப்படி ஆகாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுங்க. இது பார்த்திங்கன்னா 5 கிலோ இருந்ததுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதே 5 கிலோ தாங்க இருக்குது. என்ன காரணம்னு மட்டும் தெரியலிங்க. பூச்சி மருந்து அன்றைக்கி காட்டினங்க, ஒரு டைம் காட்டியிருக்குது. லிவர் டானிக் காட்டிட்டு தாங்க இருக்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா தீவனம் கொடுக்குறேங்க. ஆனால் என்னன்னு தெரியலிங்க. மித்ததெல்லாம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் 1 கிலோ 2 கிலோலாம் ஏறிக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா வெயிட்டே ஏறலைங்க, அப்படியே இருக்குது. நல்லா சாப்பிடுதுங்க. சாப்பிட்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வெயிட்டே ஏற மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியலிங்க. கண்டுபிடிச்சி நல்லா இந்த டைம் வளர்த்தணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5.25 கிலோ இருந்ததுங்க போன மாதம். இதுவும் நல்ல வெயிட்டு ஜைஜாண்டிக்காக இருக்குதுங்க. 5.25 கிலோ இருந்ததுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா 7.25 கிலோ இருக்குதுங்க. 2 கிலோ ஏறிக்குதுங்க. பரவாயில்லைங்க. இது வளர்த்துனதுக்கு பரவாயில்லைங்க. பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு நம்ம பெரிய கண்ணி இருக்குது இல்லைங்க, அது மட்டும்தாங்க 2.25 கிலோ ஏறி இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன கண்ணி, இந்த கடைசியாக போட்ட கருப்பு, இது ரெண்டும் தாங்க 2 கிலோ ஏறிக்குது. மீதியெல்லாம் அதை விட கம்மியாக தாங்க ஏறிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராக்கின்னு சொல்லுவாங்களா, அதுவும் இந்த கடைசிக்கு முந்தின வெள்ளைக்குட்டிங்க, அந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா வெயிட்டே ஏறலிங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அதை பார்த்து சரி பண்ணணுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கிடா குட்டிங்க. போன மாதம் வெயிட் போடலிங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெயிட் போடுறோமுங்க. 14 கிலோ இருக்குதுங்க. அடுத்த மாதம் என்ன வெயிட் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த மாதம் போட்டுடலாமுங்க. சரிங்களா? இதையும் பார்க்கணும்லங்க. இப்போ பார்த்திங்கன்னா போன மாதத்துக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெயிட்டு பெருசாலாம் ஒன்றும் ஏறலிங்க. அது சரி இளங்குட்டியாக போச்சு. நம்ம அதிகமாக தீவனம் திடீர்னு கொடுக்க முடியாதுங்க. அதனால தான் அளவாக கொடுத்துட்ருந்தேன். உனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணுங்க. கொஞ்சம் நல்லா கொடுக்குறக்கு ஆரம்பிக்கணும். தீவனமெல்லாம் எடுத்து போடுறோமுங்க. தீவனம் என்னென்ன பண்ணுறேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பராமரிப்பு எப்படின்னு பண்ணுறதோ அடுத்து வீடியோ போடுறாங்க. சரிங்க, தொடர்ந்து வீடியோ போட்டே இருக்கிறாமுங்க. எப்படி எப்படி வளருதுன்னு பாருங்கள். நீங்களும் என்ன வெயிட் ஏறுதுன்னு அடுத்த மாதம் போட்டுடலாமுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதம் பெருசாக ஒரு லாபம்னு சொல்ல முடியாதுங்க. ஏதோ தீவனத்துக்கு அதுக்கு வளர்த்ததுக்கு ஆகும்னு சொல்லிக்கலாங்க, அவ்வளோதாங்க. அடுத்து என்னென்ன பண்ணுறதோ அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுடலாமுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம ஆடு வளர்த்துறது அதை பற்றி போடுறோமுங்க. அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆடு வளர்த்துற ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு கஷ்டம் நஷ்டமெல்லாம் தெரியணும்லங்க. சும்மா ஆடு வளர்த்த முடியாதுங்க, இத்தனை கஷ்டம் இருக்குதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்க. நன்றிங்க.